நூருல் அமீன் உட்கார வைங்க, டைம் ஆச்சு. ஷியாஸ் கிட்டி விடண்டு டைமும் இருக்கு. வாலண்டரிஸ் ரெண்டு அணியில உள்ளவங்க ஒரு ஆள் போய் மெயின் கேட்ட போய் லாக் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா, மெயின் கேட்ட லாக் பண்ணுங்க. ஆரம்பிச்சிருக்கோம், எழுதிக்கிட்டே இருக்கும். ஏன் மற்ற வாலண்டரிஸ் உட்பட எல்லாரும் உட்காந்துருங்க. வாலண்டரிஸோட இருக்கைகள் வரிசையா இருக்கு. சரி சரி, கேமரா பேசுறானா அப்படி வீட்டுக்கு போக சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா இருக்கும் திருப்பூர் தௌஹீத் ஜமாஅத்திற்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விவாத ஒப்பந்தம் நடைபெற்றது. அந்த விவாதம் ஒப்பந்தத்தோடு முடிந்துவிட்ட தவிர விவாதம் நடைபெறவில்லை. எனவே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலே அந்த மேற்கண்ட திருப்பூரில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த விவாதம் நடைபெற இருக்கிறது. ஒப்பந்தத்தினுடைய நாட்களும் இடமும் தான் மாற்றப்பட்டதை தவிர ஒப்பந்தத்தினுடைய விதிகள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட விதிகள் தான். உங்களுடைய கவனத்திற்காக அந்த ஒப்பந்தம் இங்கே படிக்கப்படுகிறது. திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமாவிற்கும் திருப்பூர் தௌஹீத் ஜமாஅத்திற்கும் இடையே விவாதம் செய்ய ஒத்துக்கொண்டு நடந்த கடித போக்குவரத்துகளின் தொடர்ச்சியாக திருப்பூர் எம்என்ஆர் வீதியில் உள்ள மௌலவி ஹாபித் எம் அகமது ஷரீப் ஆலிம் அவர்களின் வீட்டில் இருதரப்பாரும் செய்து கொண்ட விவாத ஒப்பந்தம். திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக அதன் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கீழ்கண்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள். 1. மௌலவி ஹாபித் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி. 2. மௌலவி ஹாபித் வி.எஸ். அன்வர் பாதுஷா உலவி. 3. மௌலவி எஸ்.ஜி. அகமதுல்லா பாஜில் பாக்கவி. திருப்பூர் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அதன் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ஒப்புதல் கடிதத்துடன் கீழ்கண்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள். 1. சகோதரர் எம்.ஐ. சுலைமான். 2. சகோதரர் கே.எஸ். அப்துல் ரஹ்மான். 3. சகோதரர் எஸ். கலீல் ரசூல். விவாத நாள் 2006 ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதி, அதாவது சனி ஞாயிறு இரு தினங்கள். விவாத அமர்வின் கால அளவு 3/6/2006 சனிக்கிழமை அன்று உள்ள நிகழ்ச்சி நிரல். காலை 9:30 முதல் 10 மணி வரை ஒப்பந்த கண்காணிப்பாளர் விவாத ஒப்பந்தத்தை வாசிப்பார். அடுத்து காலை 10 முதல் 1 மணி வரை விவாதம். பகல் 1 மணி முதல் 3 மணி வரை லுகர் தொழுகை மற்றும் உணவு. மாலை 3 மணி முதல் 5:30 வரை விவாதம். மாலை 5:30 முதல் 7:15 வரை அசர் மற்றும் மகரிப் தொழுகை. இரவு 7:15 முதல் 9:45 வரை விவாதம். அடுத்த 2வது நாள் 4/6/2006 ஞாயிற்றுக்கிழமை அமருடைய நிகழ்ச்சி நிரல். காலை 9:30 முதல் 1 மணி வரை விவாதம். பகல் 1 மணி முதல் 3 மணி வரை லுகர் தொழுகை மற்றும் உணவு. மாலை 3 மணி முதல் 5:30 வரை விவாதம். மாலை 5:30 மணி முதல் 7:15 வரை அசர் மற்றும் மகரிப் தொழுகை. இரவு 7:15 முதல் 9:15 வரை விவாதம். இத்துடன் விவாதம் முடிவுறும். விவாத இடம் களியக்காவிளை, குமரி மாவட்டம்.
அதாவது இப்பொழுது நம்ம நிகழ்ச்சி சரியாக 9:30க்கு ஆரம்பிக்கிறதா இருந்தது. இடையில இந்த ஏற்பட்ட சலசலப்பின் காரணமாக சிலர் தாமதாக வந்ததின் காரணமாக இப்ப நேரம் ரொம்ப தள்ளி போயிருக்கு. அடுத்த நாள், அதாவது நாளைக்கு சரியாக 9:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். பார்வையாளருடைய விதி இனிமே படிக்கப்பட இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த தரப்பாக இருந்தாலும் சரி 10 நிமிடத்துக்கு முன்பாகவே விவாத அரங்குக்குள் உள்ளே வந்துவிட வேண்டும். ஆமா ஆமா. அதாவது இப்ப அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 3 அமர்வு இருக்கும் சொன்னா, ஒவ்வொரு அமர்வுக்கும் அந்த 10 நிமிடத்துக்கு முன்பாகவே விவாத அரங்கத்திற்குள் உள்ளே வந்துவிட வேண்டும். அவர்கள் உள்ளூர்காரர்களாக இருந்தாலும் சரி, வெளியூர்காரர்களாக இருந்தாலும் எந்த அணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவுதாட்சணை பார்க்க கூடாது. அவர்களுக்காக யாராவது சிபாரிசு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் என்ற பொருள் கொள்ளப்படும். அதனால எந்த அணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாரும் தயவுதாட்சணை உள்ள விடக்கூடாது. அவர்களுக்காக யாரும் சிபாரிசு செய்யக்கூடாது. சிபாரிசு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பின்வாங்கிறார்கள் என்ற கருத்தை தான் மக்கள் எடுப்பார்கள். எனவே இந்த ஒரு தடவை தவிர மற்ற தடவை எந்த தயவுதாட்சணை எதுவும் கிடையாது 2 அணிக்குமே. அடுத்து விவாத செலவு, அரங்கம், ஒலி அமைப்பு, தண்ணீர், டைம் பீஸ் போன்ற செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். 5 அரங்க ஏற்பாடு. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்கு இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இரு தரப்பிலும் தலா 3 நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். இரு தரப்பினரின் கடிதத்துடன் காவல்துறையின் அனுமதி பெறுவது இக்குழுவின் பொறுப்பாகும். அடுத்த 6 பார்வையாளர்களுடைய விதி. ஒவ்வொரு தரப்பிலும் தலா 200 நபர்கள் வீதம் 400 நபர்கள் மாத்திரம் பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். பார்வையாளர்கள் இதை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். 3 விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடம் கழித்துத்தான் அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். 4 அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர் முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். 5 அரங்கினுள் பார்வையாளர்களுடைய விதி. 5 அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் ஏதும் அனுமதிக்கப்படாது. 6 விவாதம் தொடங்கிய பின் இருக்கை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சத்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கிலும் உள்ளேயாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 7 ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். 8 ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். 9 தத்தம்பது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். 7 வாலண்டரிஸ்டுடைய பொறுப்புகள், ஒழுங்குகள். அரங்கிலும் உள்ளும் வாயிலிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் வீதம் நியமிக்கப்படுவார்கள். 2 பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு மற்றும் தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். 3 இருதரப்பின் வாலண்டரிஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். 2 அரங்கினுள் வெளியே இருக்கக்கூடிய அந்த வாலண்டரிஸ்களுடைய பொறுப்புகள். அரங்கின் வெளியே பாதுகாப்பிற்காக தரப்பிற்கு 5 நபர் வீதம் 10 பேர் நியமிக்கப்படுவார்கள். 2 அணிக்கு ஒருவர் வீதம் 2 பேரின் கூட்டு தலைமையின் கீழ் இவர்கள் செயல்படுவார்கள். அடுத்தடுத்த விதியை சகோதரர் கண்காணிப்பாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத ஒப்பந்தத்தின் பாதியை படிச்சிட்டாங்க, நீ பாதி படிக்கணும். தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வை